ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ நேற்று ஒரு நபர் கேட்டிருந்தார் நமக்கு சூப்பர் சாட்டில். ஸோ பார்க்கக்கூடிய நேர்கள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நம்ம வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இலவசமாக ஜாதகத்துக்கு பலன் கூறிட்டு வரோம். ஸோ அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்குங்க. அதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அதில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிட்டு கொஷின்ஸ் கேட்டு ஆன்சருக்கு பெற்றுவாங்க. அதில் நேற்று ஒரு நபர் கேட்டிருந்தார் ஒருத்தர் மட்டும். ஸோ அவருக்கான ஆன்சர் என்னங்கிறத பார்க்கலாம் சூப்பர் சாட்டின் மூலமாக. அவர் என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா 17/12/1993 10:52 PM உடுமலைப்பேட்டை. இதுதான் ஜாதகம் ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள். வேலை மாற்றம் நல்ல பலன் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரியும் திருமண பலன் அப்படிங்கிற மாதிரி 2 கேள்வி கேட்டிருக்காரு. வேலை மாற்றம் நல்ல பலன் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஜாதகம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம், மகர ராசி, நட்சத்திரம் அவிட்டம் 1வது பாதம். இப்போ நடந்துட்டுருக்கிற தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட சுக்கிர தசை, குரு தசை போயிட்டுருக்குது. குரு தசையில் சுக்கிர புத்தி போகுதுங்க. ஸோ குரு தசையில் சுக்கிர புத்தி. ஸோ இந்த சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் 4 மற்றும் 10வது பாவக அதிபதி. ஸோ சுக்கிரன் 4ஆம் வீட்டில் நிஷ்பலமாகி புதனுடைய நட்சத்திரம் வாங்கி நிற்கிறாரு. ஸோ இன்றைய காலகட்டம் அந்த வேலையில் இடமாற்றம் கொஞ்சம் தொலைதூரமாக போகக்கூடிய அமைப்பை தான் காட்டுது. ஷோராக வேலையில் இடமாற்றத்தை கொடுக்குது. ஆனால் கொஞ்சம் வெளி இடங்களில் தூரமாக செல்லக்கூடிய அமைப்பை தான் காட்டுது. ஸோ அதனால் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. அது வேலை நிமித்தமாக நடக்குது அப்படிங்கிற பாயிண்ட்லேயும் காட்டுதுங்க இங்கே. ஸோ குரு சுக்கிரனோட வீட்டில் அமர்ந்து இப்போ நடந்துட்டுருக்கிறது சுக்கிர புத்தி. ஸோ இந்த அமைப்பு வேலையில் இடமாற்றம் ஷோர் அப்படிங்கிறது காட்டுது. இது எப்போ நடக்கும்? இந்த காலகட்டமே இருக்குது. ஒன்று இந்த அக்டோபர் 2nd வீக்லேருந்து நவம்பர் டிசம்பர் 1st வீக் வரைக்கும் ஒரு சான்சஸ் நல்ல டைம், அந்த டைம் சொல்லுவேன். இதை விட்டுட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த ஏப்ரல் இந்த டைம் தான் இருக்குது. இந்த டைம் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பீரியட் ஆஃப் டைமில் இருக்குதுங்களா, இந்த டைமில் ஒரு சான்சஸ் வருதா, எஸ் மூவ் பண்ணலாம். அது நல்ல இடமாற்றத்தை தான் குறிக்குது. அதுக்கான அந்த பலன் உங்களுக்கு சாதகமான பலன் தான், நல்ல பலன் தான் அது அப்படிங்கிறத சொல்லலாம். ஒன்று. அடுத்ததாக திருமணம் எப்பொழுது அப்படின்றீங்க. ஸோ இந்த சுக்கிர புத்தியில் தான் திருமணம். சுக்கிர புத்தியில் சுக்கிரன் அந்தரம் போயிட்டுருக்கு. இப்போ இது கிடையாது சூரியனுடைய அந்தரம். சூரியனுடைய அந்தரம் கிடையாது, சந்திரனுடைய அந்தரம். அந்த காலகட்டம் சந்திரன் இல்லைன்னா செவ்வாய் கூட கிடையாது, ராகுவோட அந்தரம் தான். ஓகே. ஸோ இந்த ராகு அந்தரம் எப்போ வருதுன்னா நெக்ஸ்ட் இயர் 2026 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வருது. அன்றைய காலகட்டம் ஷோரா மேரேஜுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சனி செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து நிற்பது நன்மை. காரணம் இந்த சிம்ம லக்னத்திற்கு ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 5வது பாவகத்தில் அமர்ந்து நிற்பது. அண்ட் தென் அவருடைய நட்சத்திர சாரத்தில் சனி அமர்ந்து நிற்கிறார். இந்த ஜாதக சனி கெடுதலை தரணும், சார வழியிலையும் நன்மை தந்தாகணும், வேறு வழி இல்லை. அண்ட் தென் குருவினுடைய பார்வையும் இருப்பதனால கண்டிப்பாக இவருக்கு அந்த அன்னைய காலகட்டம் திருமணம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே குரு சனி மேலே முழுமையாக பார்க்குறாருன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு பார்க்குறாரு. ஒரு 10 டிகிரி விலகல் இருக்குது, இருந்தாலும் அது கண்டிப்பாக பார்க்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டம் தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அந்த காலகட்டம் கண்டிப்பாக 2026 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த ராகுவனுடைய அந்தரத்தில் சுக்கிரதசை சுக்கிர புத்தி ராகுவோட அந்தரத்தில் திருமணம் அப்படிங்கிறது தெளிவாக காட்டுதுங்க. ஸோ இப்போ இந்த 2 கேள்வி தான் அவர் கேட்டிருந்தார். இடமாற்றம் அதுவும் பாசிட்டிவ் தான். திருமணம் அப்படின்னா திருமணம் இப்போது கிடையாது, நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். சரி, இந்த ஒரு நேர் தான் நம்மக்கிட்ட இந்த வாரத்தில் அதுவும் நேற்று நம்ம லைவ் பண்ணியிருந்தோம், அதில் கேட்டிருந்தார். இதுபோல் உங்கள் ஜாதகத்துக்கும் பலன் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கலந்துக்குங்க. நம்ம சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இலவசமாக லைவ் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு உங்கள் ஜாதக டீட்டெயில்ஸை டெக்ஸ்ட் பண்ணி 2 கேள்விகள் கேளுங்க, நான் பார்த்து ஆன்சர் பண்ணுறேன். ரைட். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.